வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் முதல் மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடை காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டெரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 144116 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப் பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல்
தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரிக்கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன். இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்டச் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூன்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி ஷர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்டோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா சர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன், தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 வயது சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.